வந்தனம். இந்த பதிவில் 6ஆம் திருமுறையிலிருந்து ஜோதியுள் ஜோதி என்ற தலைப்பிலே 5வது பாடல். இந்த பாடலில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்னா, இறைவனை நாம் எப்படி அறிந்து கொள்வது, எப்படி நாம் அனுபவிப்பது, உணர்ந்து கொள்வது என்று வள்ளல் பெருமான் இப்பாடலிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த உலகத்தில், அதாவது குறிப்பாக இந்தியாவில் எந்த நூல்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த நூல்கள் முழுதும் நாம் பழுதர படித்தாலும் அது இறுதியாக கொடுக்கின்ற ஒரு முடிவு ஒன்று இருக்கிறது. அதாவது கடவுளை எப்படி உணர்ந்து கொள்வது, தனக்கு தானே தன்னைத்தானே அறிந்து எப்படி கடவுளை அறிந்து கொள்வது, கடவுளுடைய ஆற்றல் இந்த உடம்பில் எந்த இடத்துல தொழில்படுகிறது என்று அந்த நூலினுடைய மைய கருவாக இருக்கும். ஒரு கதை என்றால் ஒரு கரு இருக்கும். அதாவது அந்த மூல கருவை வைத்து தான் அதை கதையாக வடிவமைப்பார்கள். அது மாதிரி சித்தர்கள் செய்யுள்களை பாடுகிற பொழுது அந்த கருவை வைத்து அதை பல விஷயங்களை அதிலே கோடிட்டு காட்டுவார்கள். உலகியல் விஷயங்கள், இறைவனுடைய அருள் நிலைகள், இதெல்லாம் ஒரு உதாரணங்களை காட்டி காட்டி பாடுவார்கள். இறுதியில் அந்த அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு அதில் குறிப்பாக சித்திர பாடல்களிலே, பெரும்பாலும் சித்திர பாடல்களிலே நம்ம அந்த விஷயத்தை காண முடிகிறது. அப்போ சித்தர்களாக இருந்தாலும், ஞானியர்களாக இருந்தாலும், அருளாளர்களாக இருந்தாலும் இறைவனுடைய அனுபவம் இந்த தியாகத்திலேயே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தியாகத்தில் தான் நாம் அந்த அருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த முடிவான முடிப்பை கொண்டு வருவார். திருநாவுக்கரசு பெருமான் கூட என்னுள்ளே கண்டு கொண்டேன் அப்படின்னு தான் முடிக்கிறார். அவருடைய தேவாரத்திலே பாடி இறுதியாக நமக்கு கொடுக்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனை நான் எங்கெல்லாம் தேடி தெரிந்து நான் தேடினேன், அங்கெல்லாம் இறைவனை என்னால் காண முடியவில்லை, உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நான் முழுமையாக உணர்ந்து கொண்டது என்னுடைய தியாகத்தில் தான் அப்படின்னு நாவுக்கரசர் பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார். அப்போ இந்த உள்ளுக்குள்ளவே அந்த இறைவன் ஆன்மாவில் பதிந்திருக்கிறான். ஆன்மாவோடு இறைவன் பதிந்த நிலை. இறைநிலை இல்லை என்றால் ஆன்மாவினுடைய செயல்பாடே கிடையாது. அதான் சொல்லுவார், ஜீவன் என்பது சிவம்தான். ஆனால் அந்த சிவமானது வெளியில் போயிடுதுனாக்கா இந்த உடம்பு சவமாக மாறிவிடும். அப்போ அந்த ஜீவன் இருக்கிற பொழுதே தான் நாம் கடவுளை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஆபத்தை, அந்த ஆன்மாவிற்கு வருகின்ற அந்த ஆபத்தை தடுத்து கொண்டே இருப்பது தான் சிவம், அந்த சிவத்தினுடைய வேலை. அப்போ சிவன் அந்த தடுக்கின்ற காரியத்தை நிறுத்திக்கிச்சுன்னா இந்த உடம்பு இறந்துவிடும். அப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த சிவனானது இந்த உடம்பில் இருக்கிற பொழுதே நாம் அந்த அருள் நிலையை அடைந்து விட வேண்டும். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னுடைய உடம்பில் இருக்கிற பொழுதே நீ அதை உணர்ந்து கொள், என்னை நீ உணர்ந்து கொள் என்பதனுடைய பொருள்தான் சிவனை சிவம் என்று திருமூலர் கூட சொல்கிறார். சிவன் சிவலிங்கம் அப்படின்னு திருமூலர் பெருமான் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அப்போ பெருமானார் அவர்கள் சொல்கிறாரு, இந்த சிவன் நமக்குள்ளே ஒளியாக இருந்து நம்மளுடைய ஆபத்தை நீக்குகிறது அப்படின்னு சொல்கிறார். ஆபத்துனா என்ன அப்படின்னாக்கா, பெரும்பாலும் நாம் என்ன நினைக்கிறோன்னா, உலகில் இருந்து வரக்கூடிய கஷ்டங்களை ஆபத்து என்று நினைக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி சொல்லலை. ஆபத்து என்பது இந்த மரணம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மரணம் என்பது தான் ஒரு மனிதனுக்கு ஆபத்து, விபத்து.
இதை தடுக்கக்கூடியது இந்த சிவனுடைய ஒளி, இந்த சிவத்தினுடைய ஒளி. இந்த சிவன் சிவமாக மாற்றிக்கொள்வது, அந்த சிவன் சிவமாக இருந்து நம்மை காத்து வருகிறது. அந்த சீமம் வெளியிலே சென்று விடுமானால் அது ஆபத்து அப்படின்னு சொல்கிறார். அந்த சீவனாகிய சிவம் வெளியிலே செல்லாமல் நாம் பார்த்து கொண்டு இருந்தால் மரணமில்லா பெருவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதியுள் ஜோதி என்ற பாடலிலே சொல்லுகிறார்கள். ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உலத்தே, தீபத்தை வைத்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி என்று சொல்லி முடிக்கிறார்கள். நேயர்களே, பெருமானார் அவர்கள் இந்த புருவ மத்தியிலே தான் கவனத்தை சதாகாலமும் கவனத்தை வைக்குமாறு சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்னன்னா, நம்ம நிறைய தவங்களுக்கு நாம் நேரம் ஒதுக்கணும். ஜீவகாருண்யம், அதாவது பசி தீர்த்தல் என்பதெல்லாம் தேவைதான். ஆனால் அது மாத்திரமே ஒரு மனிதனுக்கு முழுமை ஆகிவிடாது. இதெல்லாம் இந்த உயிர்களை காக்க வேண்டும், உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு சமூக பணிதானே தவிர அதுவே கடவுளுடைய நிலை இல்லை. அதை சிலர் தவறாக கூட அதை எண்ணியிருக்கலாம். அது தவறு இல்லை, நல்ல விஷயம்தான். ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பசியை தவிர்த்தல் மாத்திரமே மரணத்துக்கு வழி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சன்மார்க்கத்திலே இது இந்த குளறுபடியெல்லாம் சன்மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது தவிர வேறு எந்த ஒரு மார்க்கத்திலும் இப்படிப்பட்ட குளறுபடிகள்லாம் கிடையாது. ஆகையினாலே இந்த சன்மார்க்க நெறி என்பது நாம் எல்லோரும் கடைபிடிக்கணும். அது அந்த சன்மார்க்கம் என்பது இந்த சமூகத்தை காக்க வேண்டியதான் பெருமான் கொடுத்தார்களே தவிர அந்த சன்மார்க்க ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடித்தால் நம்ம அப்படியே இறைவனாகி விடலாம், மரணத்தை வென்று விடலாம் அப்படி என்கின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கல. சன்மார்க்கம் என்பது உலகளாவிய ஒரு நிலையாக இருக்கணும். எல்லா மனிதர்களையும் நாம் நேசிக்க வேண்டும், எல்லா மனிதர்களும் சன்மார்க்க ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமான் சொன்னார்களே தவிர சன்மார்க்கத்தின்படி சன்மார்க்க ஒழுக்கங்களை கடைபிடித்தால் அப்படியே நாம் இறைவனாகி விடலாம் என்பதெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லலை. நாம் இந்த இறைநிலையை அடைவதற்கு நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா, இந்த ஆன்மா எங்கே விளங்குதுன்னா புருவ மத்தியிலே நெற்றி புருவத்திலே விளங்குகிறது. அந்த ஆன்மாவை நாம் உணரத்தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும், அதாவது 72,000 நாடி நரம்புகள் என்று சொல்லுவார்கள். அந்த 72,000 நாடி நரம்புகளும் தவத்தின் மூலமாக அவைகள் எல்லாம் ஒளி பெற்று நம்மை அந்த மரணமில்லா பெருவாழ்வினை நமக்கு கொடுக்கும். ஆகையினாலே இந்த தவத்தோடு சன்மார்க்க நெறி, இந்த சன்மார்க்க நெறி என்பது சமூக பணி. இந்த சமூக பணிகளை நாம் செய்ய வேண்டுமே தவிர தவம் என்ற பெயராலே நாம் இந்த உலகத்திலிருந்து ஒதுங்கி எந்த ஒரு உயிருக்கும் உபகாரம் செய்யாமல் நாம் தனித்து இருக்கக்கூடாது. ஒரு தவயோகியாக இருந்தால் கூட அவன் சமூக பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமான் சொன்னார்களே தவிர, ஆனால் சன்மார்க்கிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தவம் தேவையில்லை, நம்ம சோறு போட்டால் நம்ம மரணத்தை வென்று விடலாம் என்கின்ற ஒரு தவறான அது புரிதல் தான். அப்படி தான் நான் சொல்ல முடியும். இவர்களெல்லாம் ஒரு தவறான புரிதலை வைத்துக்கொண்டு சோறு போட்டால் முடிந்து விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைப்பவர்கள் கூட தவத்திலே சற்று முயன்று பாருங்களேன். நீங்கள்லாம் அந்த தவத்தை கொஞ்சம் முயன்று பார்த்து அதிலே கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படுகிற பொழுது அதற்கு அப்புறம் அந்த தவம் வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் சொல்ல வேண்டுமே தவிர, எந்த ஒரு அனுபவமே இல்லை, தவ அனுபவமே இல்லாமல் நாம் தவம் வேண்டாம் பெருமான் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அப்படி என்று பெருமான் சொல்லாததை சொன்னதாக சொல்லுகிற நிறைய சன்மார்க்கிகள் இருக்கிறார்கள். ஆகையினாலே அருட்பாவில் 6ஆம் திருமுறையில் கீர்த்தனை பகுதியெல்லாம் படித்து பாருங்கள், அனுபவமாலேயே படித்து பாருங்கள். அதில் எல்லாமே முழுக்க தவத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறது தவிர வேறு ஒன்றும் அங்கே சொல்லவில்லை. தவம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இறைவனுடைய அருளை எப்படி பெறுவது, இறைவனுடைய அருள் நிலை எப்படிப்பட்டது, அதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தவநிலைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உரைநடை என்பது ஜீவகாருண்யத்தை தான் பெருமான் பாடியிருக்கிறாங்க, மனுமுறை கண்ட வாசகம் பாடியிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானோர் என்ன செய்கிறாங்கன்னா, மனுமுறை கண்ட வாசகத்தையும் சொல்கிறதில்லை, ஜீவகாருண்யத்தையும் சொல்கிறதில்லை. உபதேச குறிப்பையும் பேருபதேசத்தையும் எடுத்து வைத்து கொண்டு அதை பேசுகிறார்கள். ஆனால் பேருபதேசமும் உபதேச குறிப்பும்
வள்ளல் பெருமான் எழுதியது இல்லை. அவர்கள் கைப்பட அதை எழுதலை. அவர்களுக்கு பிறகு ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு அவரோடு இருந்த சில சன்மார்க்கிகள் பெருமானார் அவர்கள் மேடைகளிலே பேசியது என்று சொல்லி அந்த குறிப்புகளை எல்லாம் வைத்து அதில் இணைத்தார்களே தவிர உபதேச குறிப்பும் பேருபதேசமும் பெருமான் கைப்பட எழுதவில்லை. அவர் கைப்பட எழுதியது ஜீவகாருண்யமும் இந்த மனுமுறை கண்ட வாசகம் தானே தவிர அடுத்தது இந்த மூலிகை அட்டவணை இதெல்லாம் பெருமான் கைப்பட எழுதியது. ஆகவே பேசுகின்ற சன்மார்க்கிகள் எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். அருட்பாவிலிருந்து பேச மாட்டார்கள். இந்த உரைநடையிலிருந்து உபதேச குறிப்பையும் பேருபதேசத்தை எடுத்து வைத்து கொண்டு அதை பேசுவார்களே தவிர பெருமான் சொன்ன விஷயங்களை இவர்கள் பேசுவதில்லை. இது ஒரு தவறான புரிதல். ஆகவே அன்பர்களே, இதையெல்லாம் இந்த காதிலே வாங்கி இந்த காதிலே விட்டு விடுங்கள். பெருமான் சொல்லிய உபதேசம் அருட்பாதான். அருட்பாவை படியுங்கள். 5 திருமுறையையும் படியுங்கள், 6ஆம் திருமுறையையும் படியுங்கள். பெருமான் கைப்பட எழுதியதை மட்டும் படியுங்கள். உரைநடை பகுதி வேண்டாம். உரைநடை பகுதியில் ஜீவகாருண்யம் படியுங்கள். அது பெருமானார் கைப்பட எழுதியது. உபதேச குறிப்பு இந்த பேர் உபதேசமெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு நாத்திக தன்மையாக இதை எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். அது பெருமான் எழுதவில்லை. நன்றி, வணக்கம்.